ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன். ஸோ இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன வீல்சேர் ஆக்சசபிலிட்டி இருக்குது, ப்ளஸ் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் நம்ம க்ராஸ் பண்ணால் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் வீல்சேர் ஆக்சஸ்க்காக போக முடியும், எந்தெந்த ஸ்டேஷன் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ரேம்ப் இருக்குது, எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எஸ்கலேட் இருக்குது, ப்ளஸ் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்க போயிட்டு ஒரே சவுண்டாக இருக்குது. இப்போ தான் நான் என்ட்ரன்ஸில் இருக்கேன். ஸோ இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன ஆக்சசபிலிட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்படியே உள்ளே போயிட்டு நான் மெட்ரோ ட்ரெயினில் தான் போய் ட்ரெயின் ஏறுவோம். ஸோ அந்த வழியில் உங்களுக்கு என்னென்ன ஆக்சசபிலிட்டி இருக்குதுன்னு காமிக்கலாம் தான் வரும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். எஸ், ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் எஸ்கலேட்டர். ஸோ இந்த எஸ்கலேட்டரை நீங்கள் ஏறினீங்கன்னா டைரெக்டாக 11th பிளாட்ஃபார்ம் க்ராஸ் பண்ணி மெட்ரோ ஸ்டேஷன்லேயே போக முடியும். ப்ளஸ் நீங்கள் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்முக்கு போகணுன்னாலும் போக முடியும். இப்போ நான் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இதில் இருக்கிற ஸ்டேஷன் உள்ள என்ட்ரன்ஸ் போனீங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்குது, அது வழியாக தான் போக போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ இதுதான் உங்களோட ஃப்ரண்ட் வியூக்கு நான் கேமரா காமிச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்க இங்கே தான் எல்லாரையும் பிக்கப் அண்ட் ட்ராப் ஆஃப் பாயிண்ட் இது. ஸோ பிக்கப் ட்ராப் ஆஃப் பாயிண்ட் தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும். அங்கே உள்ள ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வீல் சேர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய்ட்டு பார்ப்போம். இதுதான் என்ட்ரி கேட்டு. உள்ளே எல்லா வண்டிகளும் இந்த பக்கம் தான் வரும். ஸோ உள்ளே வந்தப்போ எல்லாருமே இறங்கி உள்ளே போகிற அந்த வழியை நம்ம போய் பார்ப்போம். ஸோ எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு ஃபுல் வியூ தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் பிரேக்கில் ஒரு பேரிகேட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபியூச்சர் பூந்து போகுதுன்னு பார்த்தோம். ஜீப்ரா கிராஸ் தாண்டி நம்ம போகிறோம். இந்த இடத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீல்சேர் சிம்பிளோட டிக்கெட் ரிசர்வேஷன் கவுண்டர் போட்டிருக்கு. ப்ளஸ் இதுதான் டிக்கெட் கவுண்டர் என்ட்ரன்ஸ். அது இப்போ நம்ம உள்ளே பிளாட்ஃபார்ம் போனோம்னா இந்த சைடு உள்ளே போனோம். ஸோ அதுக்கு தனியாக ஒரு வழி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மொலாட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே வீல்சேர் போகாது. ஸோ உள்ளே போனோம்னா இந்த ஆட்டோ நிற்குது இல்லையா, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வீல்சேர் உள்ளே போகும். இந்த இடத்துல கரெக்டாக ஆட்டோ நிற்க வச்சுருக்காங்க. டபுள் உள்ள போகுது. நான் கொஞ்சம் வண்டி முன்னாடி தள்ளிவிடணும். நான் கொஞ்சம் வண்டியை நான் இப்படி நிற்பானே அப்படி உள்ளே போட்டு முன்னாடி இந்த இடத்துல ஆட்டோ இருந்ததுனால போக முடியாது. ஒரே ஒரு இடம் மட்டும்தான் ஒய்டாக இருக்குது. ஸோ நான் பேசுகிறவங்க எல்லாருக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு இடம் மட்டும்தான் வீல்சேர் போக முடியும். எங்கேயுமே இந்த இடத்துல இறங்குறதுக்கு ஸ்லோப்பே கிடையாது. இது ஒன்று தான் இருக்குது இந்த இடத்துல. இதுதான் அந்த எஸ்கலேட்டர்ஸ். நம்ம இப்போ உள்ளே போகிறோம். ஸோ இப்போ எக்மோர் ஸ்டேஷன் உள்ளே போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் மேலே போகணுன்னா நம்மளுக்கு போகக்கூடிய ஒரே வழி இந்த லிஃப்ட்டு மட்டும்தான். ஸோ தான் பிளாட்ஃபார்ம் 3 and 4. இதுதான் பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குது.
ஸோ இப்போதைக்கு வந்து என்ன ட்ரெயின் தெரியல எனக்கு. மதுரை டு கரூர் நினைக்கிறேன். இடத்துல பெரிய ஒரு டிஸ்பிளே போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா வந்து பிளாட்ஃபார்ம் 4. ஒரு ட்ரெயின் கிளம்பத்துக்கு நிற்குது. இப்போ நம்ம வந்து இந்த குட்டவர் பிரிட்ஜ் மேலே போனால் தான் அந்த எண்டுக்கு போக முடியும். ஈவிஆர் பெரியார் சாலை அங்கே தான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அங்கே தான் போகணும். ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு லிஃப்ட் இருக்குது. ஸோ அந்த லிஃப்ட்டில் போனால் தான் நான் போக முடியும். ஸோ லிஃப்ட் போர்டு போட்டு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் லிஃப்ட் என்ட்ரன்ஸ். ஸோ இது வழியாக போனால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த எண்டுக்கு நம்ம போக முடியும். ஸோ இந்த லிஃப்ட்டு பட்டன் பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்குது. எனக்கு எப்படி வெயிட் பண்ண அழைச்சிட்டேன். வெயிட்டிங். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதில் அந்த லிஃப்ட் உள்ள ஏரியாச்சு. ஆமாம் 4:20 இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. 3:30 மணி ட்ரெயின் பிடிக்க முடியாது. இப்போ நான் சொல்லலாம். ஸோ இந்த பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஆக்சஸபிளாக தான் இருக்குது. வீல்சேர் ஹைட்லேயே இருக்குது. நம்ம உள்ளே ஏறும்போது வேறு என்ட்ரன்ஸ் வந்து இப்போ வெளியில் வரும்போது ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட் என்ட்ரன்ஸ். ஸோ அப்படியே நம்ம இப்போ வெளியில் வரோம். அதில் ஸோ இதான் ஃபுட்ஓவர் பிரிட்ஜ். ஒரு நல்ல பெயிண்டிங் கூட ஏதோ வரைஞ்சிருக்காங்க. அழகாக நம்ம வந்த லிஃப்டோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் கிடையாது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த எண்டில் அந்த எண்டில் மட்டும்தான் லிஃப்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா வந்து பிளாட்ஃபார்ம் 3 and 4 நினைக்கிறேன். இல்லை 1 and 2. ஸோ வெளியில் போகிறதுக்கு வழினா வந்து நம்ம பார்த்த எஸ்கலேட்டர் வந்து இந்த சைடு தான் இருக்குது. ஸோ இந்த லெஃப்டில் பார்த்த எஸ்கலேட்டர் இதுதான். ஸோ மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ்கலேட்டர் முடியும். மேலே ஏறவும் முடியும், இறங்கவும் முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கலேட்டருக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்ஸு. ஸ்டெப்ஸ் வந்து அந்த எஸ்கலேட்டர் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க உங்களுக்கு. நான் பேசுகிறது உங்களுக்கெல்லாம் லவுடாக கேட்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம், எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா இங்கே நிறைய அனௌன்ஸ்மெண்ட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் ஸ்டெப்ஸு. ஸோ இதுதான் வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக ஸ்டெப்ஸ் ஏறி பிளாட்ஃபார்ம் ஓவர் பிரிட்ஜ் வரலாம். இதுதான் வழி. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எஸ்கலேட்டர் வரலாம், அப்படி இல்லைன்னா லிஃப்ட்லேயும் வரலாம். ஸோ இங்கே நிற்கிற ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங். ஸோ பார்க்கிங் ஷெட்டு, இன்ஜின், ஸோ அந்த மாதிரி வெறும் இன்ஜின்ஸ் மட்டும் தான் நிற்கும். ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம் 1. அண்ட் இது நெக்ஸ்ட் வந்து பிளாட்ஃபார்ம் 2. ஸோ இப்போ நான் வந்திருக்கிறது ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 3:30. அதனால க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ஹெவி க்ரௌடாக தான் இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்ஃபார்ம் 3 and 4. ஸோ அதோட என்ட்ரன்ஸ் தான் இது ஸ்டெப்ஸு.
பிளாட்ஃபார்ம் 3 and 4க்கு போகிறதோட ஸ்டெப்ஸ் இது. இந்த இடத்துல வந்து எஸ்கலேட்டர் கிடையாது, ரேம்பும் கிடையாது எதுவுமே. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு எஸ்கலேட்டர் இருந்திருக்கு, பட் அது அண்டர் மெயின்டெனன்ஸ்னு போட்டு போர்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து யாரும் அலௌட் இல்லை இப்போதைக்கு. இந்த இடத்துல வந்து க்ளோஸ் அது மெயின்டெனன்ஸாக இல்லை பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் தான் தெரியல, இல்லை ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லையான்னு. அடுத்து இப்போ நம்ம வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 5 and 6. பிளாட்ஃபார்ம் 5 and 6க்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கலேட்டரோ இல்லை ரேம்போ கிடையாது. ஸோ இந்த 3, 4, 5, 6 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவுட் ஸ்டேஷன் போகிற ட்ரெயின்ஸோட இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் எஸ்கலேட்டர் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ எஸ்கலேட்டர் வந்து நாட் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கலேட்டர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வீல் சேரை தூக்கிட்டு தான் வந்து இந்த மேலே ஏறிட்டாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் 5 and 6ல் வீல் சேரை தூக்கிட்டு மேலே ஏறி வந்து பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஒரு பிரிட்ஜில் ஒருத்தர். அடுத்து இப்போ நம்ம இருக்கிற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து 7வது பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம் 7 and 6 ரெண்டுத்துக்குமே கனெக்ட் ஆகிற ஸ்டெப்ஸ் இது. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்டிங் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே யாராவது வேணும்னா வந்து கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து ஒரு எஸ்கலேட்டர் கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் சைடில், பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் மெயின்டெனன்ஸ்னு போட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம பார்த்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடில் மட்டும்தான் வந்து எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகுது, மற்ற எங்கேயுமே வந்து எஸ்கலேட்டரே ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஒரு ரேம்ப்பு லிஃப்ட்னு இல்லை, நார்மலாக நடக்கிறவங்களுக்கே கூட எத்தனை கஷ்டமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அதுக்கு தேவையான பிரெயின் அது எதுவுமே இங்கே கிடையாது என்ட்ரன்ஸில். எயிட் அண்ட் 9க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே ரேம்ப் இருக்கா என்னன்னு நம்ம பார்ப்போம். சூப்பருங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பிளாட்ஃபார்ம் 8, 9, 8 and 9. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரேம்ப் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து அவுட் ஸ்டேஷன் போகிற ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரெயின் மட்டும்தான். ஸோ வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லேயுமே இந்த ரேம்ப் கிடையாது. ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து எஸ்கலேட்டரும் வச்சுருக்காங்க. ஸோ எஸ்கலேட்டரை தாண்டி தான் வந்து நம்ம அந்த ரெஸ்டிங் ஏரியான்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ரெஸ்டிங் ஏரியா. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 8 and 9 and 7 பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் இந்த ரெஸ்டிங் ஏரியா இருக்குது. சப்போஸ் பிளாட்ஃபார்மில் வந்து யாராவது ரெஸ்ட் எடுக்கணும் இடம் இல்லைன்னா இங்கே கூட ஸ்டே பண்ணலாம். ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்க்கும்போது இங்கே நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து நம்ம எண்டுக்கு போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லாஸ்ட் பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த பிளாட்ஃபார்முக்கும் பார்த்தீங்கன்னா ரேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பிளாட்ஃபார்ம் என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 10.
இதுதான் வந்து லோக்கல் ட்ரெயின். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 and 11 இது பார்த்திங்கன்னா வந்து லோக்கல் ட்ரெயின் டுவர்ட்ஸ் பீச் தாம்பரம் இந்த ரூட்டில் போகிற ட்ரெயின்ஸ் மட்டும் தான் இங்கே நிற்கும். ஸோ 8, 9 இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வெளியூர் போகிற ட்ரெயின்ஸு. மற்ற எல்லா பிளாட்ஃபார்மே வந்து வெளியூர் போகிற ட்ரெயின்ஸ் தான் மோஸ்ட்லி. ஸோ 10, 11 மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து லோக்கல் ட்ரெயின்ஸ் போகக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயுமே வந்து ரேம்பு கொடுத்துருக்காங்க. இந்த ரேம்ப் எண்டு வரைக்கும் போகுது. ஸோ இது மூலிமா வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 and 11 ரீச் பண்ண முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எந்த ட்ரெயினுமே வந்து ஆக்சசபிளாக இல்லை. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அட்லீஸ்ட் போகணும் யாராவது சப்போர்ட் கூட போகணும்னு நினைக்கிறவங்களாவது போகலாம். ஸோ நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம் முடித்து லாஸ்ட் எண்டு வந்துட்டோம். நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் 1 தான் அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணோம், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் சைடு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10, 11 தாண்டி நம்ம வந்தாச்சு. இதுதான் எக்ஸிட்டுக்கு போகிற வழி. ஸோ எக்ஸிட்டு போகிற வழிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அது வழியாக தான் கீழே போகிறோம். இந்த ரேம்ப் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்ட் கிரேடியண்ட்டோடு இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் நல்லா இருக்கும். பட் ஆனால் ரேம்ப் லென்த்தாக இருந்தால் இன்னும் வயசானவங்க நடக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் பிளாட்ஃபார்ம் நம்பர் 11க்கு வர முடியும். அப்படியே போயிட்டு நம்ம வெளியிலையும் போக முடியும். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் EVR பெரிய சாலை அந்த சைடு. அப்படி இல்லைனா நம்ம இந்த சைடு போனோம்னா லிஃப்ட் இருக்குது. ஸோ இந்த லிஃப்ட் வழியாக நம்ம கீழே போயிட்டு எக்மோர் மெட்ரோ ஸ்டேஷன் மூலியமாக நம்ம வெளியில் போக முடியும். வே டு சென்னை மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் போட்டிருக்கு. இது வந்து எக்மோர் மெட்ரோ ரயில் ஸ்டேஷனோட எக்ஸிட். ஸோ ஃபுல்லாக கார் பார்க்கிங் இவ்வளோவுமே பார்த்திங்கன்னா வந்து எக்மோர் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ எஸ்கலேட்டர் எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே வெளியில் போனோம்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த லெஃப்ட்டு தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 2 லெஃப்ட்டு வச்சுருக்காங்க பக்கத்தில். ஸோ நம்ம 2 லெஃப்ட்டில் ஏதாவது ஒன்றுக்குள்ளே உள்ளே போகலாம். ஸோ இந்த லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா காலால் என்னோடய வீலால் லெஃப்ட்டில் நம்ம வெளியில் போகிறோம். போர்டு போட்டிருந்தேன் எக்மோர் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இப்போ அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போனோன்னா இந்த எஸ்கலேட்டரோ இல்லை ஸ்டெப்ஸ் வழியாக போகலாம். நம்ம வந்து இப்போ இந்த ரேம்ப் வழியாக வெளில போகிறோம். எனக்கு இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் பிடிக்காத ஒன்றே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஜர்க்கு தான். ஸோ இந்த ரேம்ப் பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ ஆடுன்னு பாருங்கள். ஸோ ஃபாஸ்ட்டாக போனால் ரொம்ப ஆடும், ஸ்லோவாக போனாலும் ஓரளவுக்கு ஆடும். இதுக்கு தான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாத்துலேயும் வந்து நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோன்னா ரேம்ப் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த டூத் அதாவது எச்சாக இருக்கிறது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இதனால் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்கவங்களுக்கோ இல்லை மற்ற வகையான டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கோ ரொம்பவே ஜர்க்கு கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு உட்காரத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கே பார்த்திங்கன்னா இந்த ஜர்க் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீல் சேர்லேருந்து அப்படியே சரிய ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 6 mm கொடுத்துருக்காங்க. 6 mmன்றது ரொம்ப சின்னது கிடையாது, ரொம்பவே பெரிய அளவான சைஸ். ஸோ அந்த ரேம்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷேக்கோடு தான் ஒரு வாட்டியும் வந்து கீழே இறங்கும் ஏறும். ஸோ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ ஆஸ் பர் த பிஐஎல் கேஸ் ஃபைல் பண்ணது மூலிமா நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அதெல்லாம் முடிப்பாங்கன்னு நம்புவோம். ஸோ எக்மோர் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் பெரிய பார்க்கிங் ஸ்பேஸாகவே கொடுத்துருக்காங்க.
பார்த்தீங்கன்னா தெரியுதா எவ்வளோ வண்டி வெஹிக்கல்ஸ் எல்லாமே பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதுதான் நம்ம வந்த இந்த மெட்ரோ ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் ப்ளஸ் இந்த ரேம்ப்பு. இப்போ நம்ம எக்மோர் மெட்ரோவுக்கு போகணுன்னா நேராக போயிட்டு அந்த ரெட் கலர் பில்டிங் தெரியுது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு ரேம்ப் இருக்குது. அந்த ரேம்ப் வழியாக நம்ம வந்து லெஃப்ட்டில் போனால் அண்டர் கிரவுண்ட் போயிடலாம். சப்போஸ் இவிஆர் பெரியார் சாலை நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா நேராக போயிட்டு லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா எக்ஸிட்டில் வெளியில் போயிடலாம், அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வந்துட்டோம். ஸோ எனக்கு வந்து பெருசாக வந்து கஷ்டம் தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வந்துட்டேன். பட் சப்போஸ் யாராவது ஏதாவது ட்ரெயினுக்குள்ளே போகணுன்னு நினச்சாங்கன்னா அவங்களால வந்து போக முடியாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நடுவில் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களுக்கு வந்து ரேம்பே கிடையாது. மேபி ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, எஸ்கலேட்டரும் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகாததெல்லாம் வந்து எதுக்கு தான் வச்சுட்ருக்காங்கன்னு தெரியல. அது ப்ராப்பர் ஆக்ஷன் வந்து ரயில்வேஸ் எடுத்து பண்ணாங்கன்னா இன்னவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வழியாக ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. ஸோ ஹோப் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்ச இன்புட்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பின்னாடி உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஸோ அதுதான் அந்த ரேம்புக்கு போகிற வழி, உங்களுக்கு லைட்டாக தெரியும். ஸோ அதில் பின்னாடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேற ஒரு இடத்துல நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோட சம்மந்தப்பட்ட வீடியோங்களை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். Till that, stay tuned on Satish on Wheels. Thank you.